வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்பிளெக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் ஒரு பயங்கரமான ஒரு சாங் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஜமலு ஜமாலே ஜமலு ஜமலு ஹுத்து, சரி அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கமும் ஜமலு ஜமாலே. என்னடா இந்த சாங் வந்துக்கிட்டே இருக்கு, யார் அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிந்தது பாபி தியோல் அவர். சரி, அவர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சரி, யார் இந்த பாபி தியோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது, சினிமா திரை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவர் தன்னிச்சையாக வந்தாரா இல்ல ஒரு சினிமா பேக்ரவுண்டோட வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இவருடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரம் சிங் தியோல். ஸோ இவரை வந்து தர்மேந்திரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஆக்டர் அண்ட் பொலிட்டீஷியன். அது மட்டும் கிடையாது, ப்ரொடியூசர் ஆல்சோ. இவர் வாங்காத விருதுகளே இல்லைன்னு சொல்லலாம். பத்மபூஷன் விருது முதற்கொண்டு எல்லா விருதுகளுமே வாங்கியிருக்காரு. இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அவரோட ஒருத்தருடைய பெயர் சனி தியோல், இன்னொருத்தரோட பெயர் தான் பாபி தியோல். ஸோ அவரை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ பாபி தியோல் அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் சிங் தியோல். பட் வந்து நம்ம நடிகர் அப்படிங்கிறதுனால சினிமா துறைக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா, அதுதான் பாபி தியோல். ஸோ இவர் வந்து ஜான்வரி 27 தான் பிறக்கிறாரு, 1969. இவங்க ஒரு பஞ்சாபை சேர்ந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் இவங்க. இவங்க இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாம்பேல தான் செட்டில்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவருக்கு ஆரம்ப காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவருடைய திரை அறிமுகம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குழந்தை நட்சத்திரமாக தான் இவர் நுழைந்தாரு. ஸோ இவர் பாம்பேல செட்டில் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் 1996 வந்து தன்யா ஹூஜா தியோல் அப்படிங்கிறவங்களை வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய 2 மகன்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பேர் ஆர்யா மேன் தியோல் அண்ட் இன்னொருத்தர் பேர் தரம் தியோல். இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இவர் ஆரம்ப கால கட்டம், அதாவது சினிமா துறையில் இவர் நுழைந்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை நட்சத்திரமாகத்தான் வந்து இவர் நுழைகிறாரு. குழந்தை நட்சத்திரமாக தான் தரம்வீர் அப்படிங்கிற படத்துல வந்து இவர் நுழைகிறாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1995 வந்து பர்சாத் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மூலமா நாயகனா வந்து அறிமுகமாகிறாரு. சோ இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பிளாக் பாஸ்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம். வணிக ரீதியாகவும் சரி ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல தன்னுடைய முதல் படத்திலேயே வந்து சிறந்த ஆண் அறிமுக நடிகர் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிலிம்ஃபேர் அவார்டை வந்து இவர் வின் பண்ணிட்டாரு. சோ அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1997 ஒரு படம் நடிக்கிறாரு. சோ அந்த திரைப்படத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ஹிட் அண்ட் ட்ரூத் அப்படிங்கிறது தான் அந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல வந்து மனிஷா கொய்ராலா அண்ட் கஜோல் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் பெரிய அளவுல வந்து ஹிட் ஆகல, ஓரளவுக்கு தான் ஹிட் ஆச்சு. அதற்கப்புறமே ஐஸ்வர்யா ராய் கூட இணைந்து 1997 ஆர் பியார் ஹோ கயா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நடிக்கிறாரு. இது ஐஸ்வர்யா ராயோட சேர்ந்து இவர் நடித்த முதல் படம். இந்த படமும் பெரிய அளவுல ஹிட் ஆகல, ஒரு லெவலா தான் ஹிட் ஆச்சு. ஸோ இப்படியே அடுத்தடுத்த படங்கள் அவர் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கும் பொழுது 2003 வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாரு. ஸோ பிரேக்குக்கு அப்புறமா ஒரு படம் நடிக்கிறாரு. ஸோ அந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிஸ்மத் அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாரு. இந்த படத்துல இவருடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ அதிகாரியாக நடிக்கிறாரு. இந்த ராணுவ அதிகாரியாக நடித்த இந்த திரைப்படமானது ஒரு சூப்பரான இவருக்கு ஒரு திருப்பு முனையா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஆல்சோ இந்த படத்துக்காக இவருக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஆஃப் 83 அப்படின்னு சொல்லிட்டு 2020 வந்து ஒரு மூவி வருது. இந்த திரைப்படத்துல வந்து இவர் ஒரு போலீஸ் அதிகாரியா நடிக்கிறாரு. இந்த திரைப்படத்துல இவருடைய நடிப்பு பெரிய அளவுல பேசப்படுது. பேசப்பட்டதோட மட்டும் கிடையாம பெஸ்ட் ஆக்டர் இன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து அவருக்கு கிடைக்குது. அந்த அவார்டு அவர் ரிசீவ் பண்ணி அடுத்த படமே வந்து ஆசிரமம் அப்படிங்கிற படம் நடிக்கிறாரு. இந்த படத்திலையும் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குது. அது கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த படத்துக்காகவும் அவர் பெஸ்ட் ஆக்டர் இன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவர் வந்து வாங்குறாரு. சோ அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு திருப்பு முனையா அமைந்த படம் தான் அனிமல் மூவி. ஸோ 2023 இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா முழு கதையிலையுமே வந்து ரன்பீர் கபூர் தான் வந்து ஒரு 2 hours கிட்ட வந்து வருவார். ஸோ அதற்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு கொஞ்சம் சீனுக்கு ஒரு சாங் ப்ளஸ் ஒரு ஃபைட்டுக்கு தான் வந்து பாபி தியோல் அவங்க வருவாங்க. பட் வந்தது கொஞ்ச நேரமாக இருந்தாலும் ரன்பீர் கபூரை விட பாபி தியோல் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஸ்டார் மாதிரி பேசப்பட்டுட்டு வராரு. இந்த படத்துக்கு வந்து இவர் எப்படி எடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்கும் போது அவர் சொன்னாரு,
ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சந்தீப் ரெட்டி இவங்க வந்து எனக்கு கால் பண்ணி, "நான் உங்கள வந்து மீட் பண்ணணும். என்னோட படத்துல வந்து ஒரு ஐ மீன் ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரிக்கு அந்த கேரக்டருக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. அத பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்." அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் இவரு வந்து ஒருவேள இது பிராங்க் காலோ இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நெனச்சுட்டு இருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் சந்தீப் ரெட்டி இவங்காவ அவரு மீட் பண்றாரு. ஸோ மீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவரோட சில ஃபோட்டோஸ் ஷூட்ஸ்ல எடுத்திருப்பாங்க இல்லையா ஃபோட்டோஸ். அந்த சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து காட்டி, "எனக்கு வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால இந்த படத்துல அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கான அந்த ரோல வந்து நீங்க தான் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஸோ அது எனக்கு குடுத்ததோட மட்டும் இல்லாம, இப்ப எல்லாரும் பேசும்படி இந்த ரோல் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்பவே ஹேப்பியா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது. எங்க போனாலும் இப்ப பாபி தியோல் முன்னாடி நடிச்ச படங்கள் எல்லாத்தையுமே மறந்து, இப்ப எங்க போனாலும் அனிமல் மூவி தான் வருது. அதுவும் இல்லாம அவருடைய சிம்பிள் அந்த இப்படி சொல்ற அந்த சிம்பிள் தான் இப்போ வரைக்கும் ஃபுல்லா அவர் எல்லா இடத்துலயும் செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது. அவரு ஒரு மீடியா முன்னாடியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் வந்து இருப்பாரு. பயங்கரமா அழுதுருவாரு. எனக்கு வந்து இவ்ளோ ஃபேன் பேஸ் மூவ்மெண்ட் கிடைச்சது வந்து தேங்க்ஸ் ஃபார் சந்தீப் ரெட்டி இவங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதே மாதிரி நெறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ல வருது. அதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.